நம்மை நோக்கி வரக்கூடிய தீமைகள் எதுவானாலும் சரி, எப்போ அதை பார்த்துட்டு கமான் 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 என்னை பார்க்க வந்திருக்கேன், எனக்கா வா வா உள்ளவா, என் வீட்டில் வந்து பெல்லடிச்சு ஒரு தீமை உள்ளே நுழைய வேண்டும் என்று கேட்டால் நான் தாராளமாக வாழ்க்கணும். என்ன உனக்கு நான் கேட்டுக்கிறேன், உனக்கு என்ன வேணும்? உயிர் வேணுமா, உடல் வேணுமா, என்ன வேணும் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய கடந்த காலத்தை எனக்கு கடந்து வந்திருக்கு. அதாவது நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஏற்றுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு லாபம். நான் பல வருடங்களுக்கு முன்பு, அதாவது மயிலாப்பூர் கபாலி கோயிலில் போயிட்டு சிவஞான போதம் கற்றுக்கிட்டேன். சிவஞான போதம் மெய்கண்ட சாஸ்திரம் சொல்லுவாங்க. 3 வயதில் மெய்கண்டார் எழுதிய ஞான நூல். அந்த நூலில் 12 பாட்டு தான் இருக்குது. அந்த 12 பாட்டும் அப்படியே 12 டைமென்ஷனில் என்னை அப்படியே வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். 12 டைமென்ஷன், ஃப்ரண்ட்டு, இந்த பக்கம் இப்படி மேலே கீழே எல்லா பக்கமும் என்ன, இது படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் தான் கிடைக்கும். அப்போ என்னென்னா அது கிடச்சி நான் என்ன வந்து நான் அப்படியே ஏற்றுக்கணும். அப்படி நான் ஏற்றுக்கிட்டே வந்தேன். இது என்ன ஆகும்னா காலப்போக்கில் இதுவும் எனது அனுபவம் தான். தீமை வந்தது, உனக்கு என்ன வேணும் கொடுத்து ஒப்படைச்சதே எடுத்துக்கன்னா உள்ளே வந்தது. அதை நான் சொல்ல விரும்பலை. என்னை கடுமையாக பாதித்தது. இதுக்குள்ளே டிசீஸ் உட்பட, நோய்கள் உட்பட, அண்டை எல்லாரும் நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரும் எதிராக மாறினார்கள். அந்த பழக்கத்திலே அந்த மனநிலையிலே இருக்கும்போது அதன் பிறகு வரக்கூடியவர் என்ன பண்ணாங்கன்னா, உள்ள வாங்க கூப்பிட்டா டக்குன்னு மனசு விடுவாங்க. தீயவர்கள் என்னை நாடி வரும் பொழுது வாங்க வாங்கன்னு ஏற்றுக்கிட்டேன். என்னை பாதிக்க எவ்வளவோ பாதித்தாங்க. ஆனால் நான் இறைவன்கிட்ட இருக்கேன். இறைவனுடைய செல்லப்பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்பது எனக்கு உள்ள நம்பிக்கை. அது அவனுக்கு தெரிஞ்சு போகுது. பாம்பின்கால் பாம்பறியும், ஞானிகளின் காலை அஞ்ஞானிகள் அறிவார்கள். ஞானத்தின் வழியே ஞான சூனியங்கள் அறியும். அவன் பக்கத்தில் வந்தால் இவங்க வந்து பெரிய ஆள் யார் கூட இருக்கான், நம்ம முட்டையில் அண்டை வேணாம், ட்ரெஸ் வேணான்னு சொல்லிட்டு கேட்டுக்கு நுழையும்போது போயிடும், காண போகிறோம். எத்தனையோ வாழ்க்கை நடந்தது. சில பேர் வீட்டுக்கு வருவாங்க, அட்ரஸ் கேட்பாங்க, டக்கு காண போகிறாங்க. வீட்டுக்கு வருவாங்க, சாதம் கேட்பாங்க, சாப்பாடு அதை கொடுங்க, அப்புறம் டக்கு காண போகிறாங்க. இதெல்லாம் சில மிராக்கிள்ஸுக்கு இதெல்லாம் ஞானத்தினால புரிந்து கொள்ள முடியும். எனவே நான் எனக்கு வரக்கூடிய வீட்டை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு வரும்பொழுது எனக்கு தரக்கூடாது என்று நினைத்து தீமையில் விளைவிட்டிருக்கின்றன பல சம்பவங்கள். லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணி.